அவங்களுக்கு நீதி நேர்மலாம் யோசிக்கிறது கிடையாது. ஆனால் மாக்காப்பா பண்ணுற தப்புக்கு கண்டிப்பாக சேனல் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு இன்னைக்கு வேணுமா அவங்க கண்டுக்கிறாம விடுவாங்க சார். கண்டிப்பாக புகழையும் மாக்காப்பையும் தூக்குவாங்க. எனக்கு நிறைய ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓட்டேரி சிவா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இதே மாதிரி தான் புகழ் வந்து குக் வித் கோமாளி யார் வந்தாலுமே அவங்க ஃபேமஸ் ஆகக்கூடாதுன்னு அவங்களோட பிரச்சனை பண்ணி அவங்கள மனசாகம் பண்ணி அந்த ஷோவை விட்டு தூக்குறதே வேலையை வச்சிருக்காங்க. குரோசியை தூக்குனாங்களா, ரக்ஷனை தூக்குனாங்களா. எனக்கு டெய்லியும் ஆர்டிஸ்ட் வந்து கால் வந்துகிட்டு தான் சார் இருக்கு. விஜய் டிவில இருக்கக்கூடிய ரக்ஷனை தூக்குற அளவுக்கு புகழ் அவ்வளவு பெரிய செல்வாக்கான ஆள் கிடையாது. அவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்த நபரும் புகழ் கிடையாது சமூகத்துல இருக்கு சார். அதாவது அப்படிலாம் கிடையாது சார். சார் ஒன்னும் ஓவராலா புகழை பத்தி எனக்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி புகழுக்கு நல்ல பேர்லாம் கிடையாது சார். படம் என்ன சொல்ல வருது, நடிச்ச படங்கள்லாம் ஃபெயிலியர் தான், பெருசா ஒன்றும் நடிப்பும் கிடையாது. சார் அதையும் சொல்ல வரேன். ஆல்ரெடி படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு சார் அவரு நடிப்பு இல்ல அது ஒரு பக்கம் சார். அவர் என்ன பத்தி தப்பா சொன்னதுக்கு நான் அதை சொன்னேன். என்னோட நடிப்பு திறமையை பத்தி தப்பா சொன்ன இது சொன்னேன். அவரோட பர்சனல் லைஃபை என்கிட்ட நிறைய பேர் சொன்னவர். அவர் ஒரு பொம்பளை பொறுக்கி தப்பான ஆளு. எல்லாரும் யாரு வளர்ந்தாலும் யாரு வளர்ந்தாலும் என்ன பத்தி தப்பா பேசுறது. அப்புறம் அவரு அதாவது புகழ் வந்து யார் வளர்ந்தாலும் பிடிக்காது. ஓட்டேரி சிவாவோட பிரச்சனை பண்ணி பாவம் சார். அந்த பையன் அப்பா அம்மா இல்லாமல் தனியாக இருக்கான். அவனை குக் கோமாளை விட்டு துரத்துனதே புகழ்னாங்க. ரக்ஷனுக்கு அவன் தான் புகழ். குரோசி எல்லாம் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும், மக்கள் சொல்லி தானே தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஆர்டிஸ்டே வரவிட மாட்டானே, இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணுவான். அடுத்தவங்க வந்து அப்படி தான். ஏன்னா எனக்கும் புகழுக்கு எந்த சண்டையும் இல்லை சார், எந்த கான்ட்ரவர்சியும் இல்லை. ஓகேங்களா, உங்களை பார்த்து பொறாம போறாரு. நீங்க புகழை விட புகழ் புகழை விட ஆல்ரெடி நான் உச்சத்துல தான் இருக்கேன். புகழ் எந்த இடத்துல வந்து எங்க பிக் பாஸ் புகழ் போனாரா, நான் தான் போனேன் சார். பிக் பாஸ் போறது மற்ற ஷோவெல்லாம் விட நீங்க 40 படம் நடிச்சதுக்கு சமம் சார். பிக் பாஸ்ல நீங்க ஒரு மாசம் இருந்துட்டாலே உங்களுக்கு அதிக ரீச் கிடைச்சிரும். புரியுதுங்களா? நான் அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகி தான் பிக் பாஸ்ல போனேன். என்ன தேவைன்றனால தானே பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அமிச்சாங்க. சொல்லுங்க சார் உண்மையை. எதுக்காக என்ன அமிச்சாங்க சார்? எதுக்காக என்ன அமிச்சாங்க? இவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் நீங்கள் சொன்னாப்புல பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்களே, அவங்கள விட்டுவிட்டு என்னை ஏன் துடிக்கணும்? ஆளை உள்ள அனுப்பணும். மாதம் 25ஆம் தேதி என்னை லாக் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும் முன்னாடியுமே. ஓகேங்களா, என்ன முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்? வைரல் கண்டென்ட்டா இல்லையா?